திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். 100 ரூபாய் நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம். ஆனால் வெளியிடுவது யார் என்றுதான் கேள்வி. ஏன் திரு ராகுல் காந்தி கூட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம்ல? இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சமாயி. மிஸ்டர் மடசாம்பிராணி, ரெஸ்பெக்டட் மடசாம்பிராணி, மண்டையில மூளை இல்லாம களிமண் இருக்கிற மிஸ்டர் அப்போசிஷன் பார்ட்டி லீடர், எக்ஸ் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மடசாம்பிராணி எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இது யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசாங்கம், சங்கி பாஜக அரசு, ஒன்றிய அரசாங்கம் நடத்துற விழா. திமுகவும் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தோம். எங்களுடைய நிர்வாகிகளும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்ப ஊடகம் நம்ம பத்திரிகை நண்பர்கள் நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. ஆதரிக்கணும்னு முடிவு பண்ண திமுக பகிரங்கமா ஆதரிக்கும். இந்த கள்ளத்தனமான உறவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. உங்களை மாதிரி அடிமன் நினைச்சிருக்கீங்களா? டேபிள் கீழே போய் சசிகலா காலில் விழுந்து சசிகலா காலை கெட்டியா போச்சுன்னு சசிகலா கால் இந்த பொடி முதலமைச்சர் பதவி பிச்சைன்னு போட்டுச்ச சசிகலா எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பிச்சை போட்டுச்ச, அந்த மாதிரி பிச்சையா போட்டாங்க. எங்களுக்கு யாருகிட்டையும் கையேந்தி பழக்கம் இல்ல, திமுகவுக்கு கொடுத்துதான் பழக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டோம். இப்போ நாங்களே வெளியிட்டோம். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கும்போது கூட நாங்க கூப்பிடல. அது எம்ஜிஆருக்கே கேவலம். ஐயோ, நீ கூப்பிட்ட எடப்பாடி, நீ கூப்பிட்ட அவங்க உன்னை மதிக்கல, 5 பைசா காசு மதிக்கல, ஒரு மனிதனா கூட மதிக்கல, ஒரு லேபரா பார்த்தாங்க. டேபிள் கீழே போய் சசிகலா காலை புஷ்ண முதலமைச்சரான அவங்க கூப்பிட்டு நாங்க போறதா? அந்த ஆளு ஒரு எடுபடி, அவரு எடுபடி. நமக்கு பிஜேபிக்கு அவன் லேபர், நம்ம எல்லாம் ஓனர். எடப்பாடியா திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் திமுக தலைவராக இருக்காரு. அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியில் வரும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிடுறாரு. ஆக இதிலிருந்து நான் எண்ணி பாருங்க, தமிழ் தமிழ் என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லுகின்ற ஸ்டாலின் இன்றைக்கு இந்திக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? அவங்க அப்பா பேர்ல இந்த நாணயம் வெளியிடுறாங்க. அவ குடும்பத்துக்கு வந்தா அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க. எடப்பாடி உங்களுக்கு மண்டையில மூளை தான் இல்ல, உங்களுக்கு மூளை இல்ல, களிமண் தான் இருக்கு. ஒரு ஆபரேஷன் எங்கன்னா போய் ஆபரேஷன் பண்றது, கல்ல திறந்து அந்த மூளையில நிறைய களிமண் சென்ட், களிமண் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு மூளையை சுத்தமா சர்ஃப் போட்டு இல்ல சபீனா போட்டு டட்டாயில் போட்டு எதனா போட்டு நல்லா கழுவி சுத்தமா வச்சுன்னு வாங்க. அப்படியே பார்க்கலாம் நாகரிகம் வருதான் சொல்லி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. கிங் 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நேற்றைக்கு 18ஆம் தேதி நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயம் 100 ரூபாய் நாணயம், தலைவர் கலைஞர் படம் பொறிக்கப்பட்ட 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது. நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். ஏன் திராவிட முன்னேற்ற கழகின் வரலாறு, தமிழகத்துடைய வரலாற்றில் நேற்று ஒரு முக்கியமான நாள். நேற்று 18ஆம் தேதி தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடப்பட்டது. ஒரு பிரம்மாண்டமான விழா கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. நமது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த விழாவிலே பங்கேற்றார். விமான நிலையத்திலிருந்து நேரடியாக மெரினா கடற்கரை தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு வருகை தந்து தலைவர் கலைஞருடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர்களை தூவிவிட்டு மரியாதை செலுத்திவிட்டு தலைவர் கலைஞர் நினைவிடத்தை வணங்கிவிட்டு நேரடியாக தலைவர் கலைஞருடைய அந்த வரலாற்றுகளை எல்லாம் காணொளி மூலமாக பார்த்து 3D காணொளி பார்த்துவிட்டு கலைவாணர் அரங்கத்திற்கு வருகை தந்தார். கலைவாணர் அரங்கில் தலைவர் தளபதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழா, அவர் தலைமையில் நடைபெற்ற அந்த விழாவில் நமது மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு வெளியிட்டார். அனைத்து அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு தமிழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சர், கழக இளைஞரணி செயலாளர், நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர் பெருங்குடி மக்கள், அதிகாரிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்று கலைவாணர் அரங்கமே நிரம்பி வழிந்தது. எனவே தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு அந்த நாணயம் வெளியீட்டு விழாவை அனைவரும் தொலைக்காட்சியிலும் சமூக வலைத்தளங்களிலும் நமது கிங் 360 யூடியூப் சேனல் நேரலையிலும் அனைவரும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள். இது ஒரு முக்கியமான
ஒரு நிகழ்வு. கலைஞருக்கு நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடுவது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஒரு மிகப்பெரிய தலைவர் கலைஞர். இந்த வரலாற்றை எல்லாம் யார் பேசினாங்கன்னு கேட்டா, தலைவர் தளபதி பேசியிருந்தாலோ, இல்லை திமுகவின் முன்னணி தலைவர்கள் பேசியிருந்தாலோ, இல்லை கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசியிருந்தாலோ இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. இதை நான் சொல்ல, இன்று காலை சென்னை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரான KPP சங்கருடைய இல்ல திருவண்ணாமலையில பேசும் பொழுது அற்புதமாக பேசினார் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். தளபதி அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தா, சோகமா இருந்தா, ராத்திரி எனக்கு தூக்கம் வராது. தளபதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் KPP சங்கர் இல்ல திருவண்ணாமலையில் என்று பேசும் பொழுது அவர் குறிப்பிட்ட செய்தியை இங்கே நான் பதிவு செய்கிறேன் என்னுடைய உரையிலே. தளபதி சொல்லுகிறார், சோகமா இருந்தா, மனசு கஷ்டமா இருந்தா, மனசு குழப்பமா இருந்தா எனக்கு தூக்கம் வராது. ஆனா நேற்றுக்கு எனக்கு தூக்கம் வரல, பயங்கரமான சந்தோஷம், ரொம்ப சந்தோஷத்துல நேற்றுக்கு எனக்கு தூக்கம் வரல. ஏன்னு கேட்டா, அந்த விழா சிறப்பா நடந்துச்சு. கலைஞருக்கு நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டோம், சந்தோஷம். அதை தாண்டி சிறப்பு விருந்தினர் ஒன்றிய அரசின் சார்பில் நடந்த நிகழ்ச்சி நேற்றைக்கு தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயம் அந்த வெளியீட்டு விழா ஒன்றிய அரசின் சார்பிலே ஒன்றிய அரசு நடத்திய விழா, முதலமைச்சர் தலைவர் தளபதி தலைமையிலே. அந்த விழாவிலே வருகை தந்து நாணயத்தை வெளியிட்டு பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞரின் வரலாற்றை அவர் பேசும் பொழுது பார்த்தோம். உண்மையிலே சொல்கிறோம், திமுகவின் கூட்டணி கட்சி தலைவராக இருந்தாலும் இப்படி பேசியிருக்க மாட்டார்கள். ஏன், ஒரு உறுதியான ஒரு கொள்கை உறுதியோடு இருக்கக்கூடிய அதிபயங்கரமான ஒரு திமுக தொண்டன் பேசியிருந்தாலும் கூட இப்படி பேசியிருப்பாரா என்னவென்று தெரியாது. ஆனால் எல்லா வகையிலும் நமக்கு எதிர்முனையாக இருக்கக்கூடியவர்கள், கொள்கை ரீதியாக எல்லா வகையிலும் நமக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் பாஜக. ஆனால் அந்த பாஜகவினுடைய ஒரு மூத்த தலைவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசும் பொழுது கலைஞர் 14 வயதிலே மொழி போராட்டத்திலே தொடங்கி அவர் கடைசியிலே மெரினாவிலே ஓய்வெடுக்க சென்றாரே, அதுவரை அவர் அனைத்து வரலாற்று செய்திகளும் அந்த அளவுக்கு தெளிவாக ராஜ்நாத் சிங் அவர் பேசும் பொழுது உண்மையிலே நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த செய்திகள் எல்லாம் நாம் கொடுக்கவில்லை. ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்டு இது கலைஞரின் வரலாறு பேசுங்கள் என்று நாம் தரவில்லை. ஏனென்றால் கலைஞரின் வரலாறு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். கலைஞரின் வரலாறு, அவர் ஒரு சகாப்தம். பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டினாரே, அவர் ஒரு ஆளுமை, எவனாலும் தொட்டு பார்க்க முடியாத ஒரு கம்பீரமான ஆளுமை, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்று தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியீட்டு விழாவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து செய்தி தெரிவிக்கும் பொழுது பிரதமர் மோடி சொன்னது கலைஞர் ஒரு ஆளுமை என்று சொல்லி. எனவே கலைஞரை குறித்து அவர் பேச முடியாது. நான் பார்த்தேன், ரொம்ப அற்புதமா பேசினார், ரொம்ப அற்புதமா பேசினார். அவ்வளவு ஒரு உணர்ச்சி வசமா கலைஞரோடு இருந்து கலைஞரோடு அரசியலில் பயணித்தது போல் இனமான பேராசிரியர் தான் இப்படி கலைஞரை பற்றி பேசுவார். இனமான பேராசிரியர் அவர் தான் கலைஞரை பற்றி பேசுவார். அதுபோல் ராஜ்நாத் சிங் பேசியது எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தான். அவருடைய நாணயத்தை வெளியிடுவதிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நான் கொடுத்து வைத்தவன், நான் என்ன பாக்கியம் செய்தவனோ, கலைஞருடைய நாணயத்தை நான் வெளியிடுகிறேன் என்று அவர் பேசினார் என்று கேட்டால் அது உள்ளத்திலிருந்து வருகிறது, அது உள்ளத்திலிருந்து வருகிறது. எனவே எல்லாருக்கும் நேற்று மகிழ்ச்சி, கலைஞருடைய அந்த நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டது. தளபதி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தார். எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி கலைஞரை பார்க்கும்போது. கலைஞர் ஒரு சகாப்தங்க. அந்த மாதிரி தலைவர் எல்லாம் உலகத்திலே கிடைக்க மாட்டாங்க. கலைஞரை பத்தி பேசும்போது கண் கலங்கும். அவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர். இதையும் கொச்சைப்படுத்துறாங்கன்னா இவங்க எல்லாம் மனிதர்களான் தான் நான் கேட்கறேங்க. ஏங்க, ஒரு எதிர்கட்சின்னா விமர்சனம் பண்ணலாங்க. விமர்சனம் பண்றவங்க தானே எதிர்கட்சி. எது இருந்தாலும் குறை கண்டுபிடிக்கிறதா எதிர்கட்சி. நான் இல்லைன்னு சொல்ல. பலமுறை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி. எம்ஜிஆர் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் இந்த மண்ணுலகிலிருந்து விடைபெறும் வரை தொடர்ந்து அவர் முதலமைச்சராக இருந்தார். கிட்டத்தட்ட 13 வருஷம். தலைவர் கலைஞர் எதிர்கட்சி தலைவர் தான் கட்சி நடத்தினார். மாறி மாறி வரும் திமுக அதிமுக திமுக எதிர்கட்சியா தான் இருந்துச்சு. 10 வருஷம் தலைவர் தளபதி எதிர்கட்சி தலைவர், நாகரிகமான எதிர்கட்சி தலைவராக இருந்தார். நாகரிகமான எதிர்கட்சி தலைவர். அவர் பேசுற பேச்சு ஒன்னொன்னு நாகரிகமா இருந்துச்சு. அரசியல் நாகரிகம் வேணும். எதிர்கட்சி தலைவர் நாகரிகமா இருந்துச்சு. இப்ப முதலமைச்சர், இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கார், அதிமுகனுடைய பொதுச் செயலாளர். அவர் 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தார். அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவரு நேத்து பத்திரிகையாளர்கிட்ட பேட்டியில சொல்றார். பத்திரிகையாளர் பல்வேறு கேள்வி கேட்டு சும்மா இருப்பாங்களா பத்திரிகையாளருக்கு? இன்னைக்கு பேசப்படுற ஒரு தலைவன் இந்திய அரசியலில் யார் என்று கேட்டால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்தியாவின் மாபெரும் தலைவன், முதன்மை முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், சிறந்த முதல்வர், அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின். இன்னைக்கு அவர் தான் பேசப்படுகிற தலைவர். இந்திய அரசியலில் அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய ஒரு தலைவர், வாழும் கலைஞர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின். அவங்க கேட்கறாங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்டு, கலைஞருடைய நாணயம் இன்றைக்கு நூற்றாண்டு நினைவு நாணயத்தை இன்னைக்கு வெளியிடுறாங்க முதலமைச்சர் தலைமையில.
அதுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வராரு. இந்த நாணய கலைஞருடைய நாணயம், நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுறாங்களே, அதனுடைய உங்களுக்கு கருத்து என்னன்னு கேட்கறாங்க. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற இந்த மனுஷன் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும்? பெருந்தான்மை இருந்துச்சுன்னா வாழ்த்துக்கள்னு சொல்லணும். அது உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது கலைஞருக்கு இருக்கும், கலைஞரின் மகன் தலைவர் தளபதி ஸ்டாலின் இருக்கும், அவருடைய மகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கும், திமுக எல்லாருக்கும் இருக்கும். அந்த பெருந்தன்மை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி நம்ம எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. ஏன்னா அவர் முறையா முதலமைச்சர் ஆனவர் இல்ல. நீ கூட காலைல கல்யாணத்துல தளபதி சொன்னாரு, டேபிள் கீழே போய் நெளிஞ்சு போய் வளைந்து போய் சாஷ்டாங்கமா விழுந்து சசிகலா காலை பிடிச்சின்னு முதலமைச்சர் ஆனவர். அடிக்கடி நான் சொல்லுகிற செய்தி, சசிகலா கால் போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி. இது உண்மை, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அவர் எங்க நாகரிகமா பேசுவார், அவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அந்த நூற்றாண்டு நினைவு நாணயத்தை பத்தி கேட்கும்போது, அந்த நூற்றாண்டு நினைவு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிப்பார். அப்ப எடப்பாடி பேசும்போது இப்படி கையாட்டி தான் பேசுவார், பாம்பாட்டி மாதிரி எடப்பாடி இப்படி கையாட்டி தான் பேசுவார். அவர் ஒரு மாதிரி சிரிப்பார், 32 பல்லு தெரிஞ்ச மாதிரி, இந்த கோல்கேட்டு விளம்பரத்துக்கு வர மாதிரி பல்லு சிரிச்சின்னு அவர் ஒரு மாதிரி சிரிச்சின்னு சொல்றாரு. அவர் நக்கல் பண்றாரு. அவர் நாங்கெல்லாம் பண்ணா எடப்பாடி, நாங்கெல்லாம் நக்கல் பண்ணா நீங்க தாங்குவீங்களா? பேசுறதுக்குன்னே பிறந்தவங்க நாங்கெல்லாம். என்ன கலைஞரனுடைய தொண்டர்கள், தளபதியின் தொண்டர்கள், அண்ணன் உதயானுடைய தம்பிமார்கள், எங்களுக்கு பேச தெரியாது. அவர் சொல்றாரு, இன்னைக்கு அவரு கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடுறாங்களே, அதுல பாத்தீங்களா கலைஞர் பக்கத்துல ஹிந்தி இருக்கு. எவ்வளோ பேர் கண்டுபிடிப்பா எடப்பாடி பழனிசாமி, எவ்வளோ பேர் அறிவாளி. அவர் நிறைய புத்தகம் படிப்பார்ல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, நிறைய புத்தகம் படிப்பார், எக்கச்சக்கமான புத்தகம். சேக்கிலையார் எழுதின ராமாயணம், சேக்கிலையார் ராமாயணத்தை சொன்னது இவர் தானே சொன்னார். நிறைய ஓய்வா இருக்கும்போது நிறைய புத்தகம் படிப்பார். கடைசியா எந்த புத்தகம் படிச்சுன்னு கேட்டா அவருக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா நிறைய புத்தகம் எடப்பாடியார் படிக்கும் போது அவர் கடைசி புத்தகம் எங்க ஞாபகம் வரும்? அவரு கலைஞருடைய அந்த நாணயத்துல அந்த படத்துக்கு பக்கத்துல ஹிந்தி இருக்குதே. அப்போ முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வந்து இந்தியை ஆதரிக்கிறாரு, அப்ப அவர் ஹிந்தி ஏத்துக்கினாரு. எவ்வளவு அறிவுங்க, எப்படிங்க உங்களுக்கு இந்த அறிவு எல்லாம் வருது அண்ணன் எடப்பாடி அவர்களே? எதனா ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி? ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா? மண்டியில மூளை இல்ல எடப்பாடி, உங்களுக்கு மண்டியில மூளைதான் இல்லையா? இதை நானும் கேட்கிறேன். என்னை போன்ற கோடிக்கணக்கான தொண்டர்களின் ஒப்பற்ற ஒரே தலைவர், தமிழகத்தின் தனிகளில்லா தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இன்று காலை KPP சங்கர் இல்ல திருமண விழாவிலே இதைதான் கேட்டார், எடப்பாடி பழனிசாமிக்கு மூளை இருக்குதா இல்லையான்னு சொல்லி. நாணயத்துல இந்தி எழுத்து இருக்குதுன்னு சொல்றீங்களே, ஏங்க எல்லா நாணயத்திலும் இந்தி எழுத்து இருக்குங்க. அதனால தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த காயினை பயன்படுத்துறாங்களா? தலைவர் கலைஞருடைய உருவம் பொறிக்கப்பட்ட அந்த 100 ரூபாய் நாணயம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் உலா வருமா? இந்தியா முழுக்கும் இருக்கும், அது இந்தியா முழுக்கும் போகும். ஹரித்வார்ல ஒரு கோயிலுக்கு போறேன், ஹரித்வார் ரிஷிகேஷ் கோயிலுக்கு போறேன். அங்க கோயிலுக்கெல்லாம் போகும்போது தட்டுல காசு போடணும், சில்லறை இல்லைன்னு சொல்லி 500 ரூபாய் சில்லறை வாங்கலாம்னு ஒரு கடையில போய் 500 ரூபாய் கொடுத்தா, அந்த ஐயர் இருக்காரு, ஐயர்கிட்ட கொடுங்கன்னு வந்தார். ஒரு பண்டித்துன்னு சொல்லுவாங்க இந்திக்காரங்க வட மாநிலத்துல. பண்டித் கிட்ட 500 ரூபாய் கொடுத்துட்டு சில்லறை வாங்கின சில்லறை கொடுத்தாரு, இவ்வளவு கொடுத்தாரு ஒரு கவர்ல. அதுல பார்த்தா அண்ணன் முரசொலிமாறன் படம் பொறிக்கப்பட்ட நிறைய காயின் இருந்துச்சு, நிறைய நாணயம் இருந்துச்சு. அண்ணன் முரசொலிமாறன் படம் பொறிக்கப்பட்ட நிறைய நாணயம் இருந்துச்சு. எங்க? ஹரித்வார்ல பார்த்தேன். அண்ணன் முரசொலிமாறனுடைய படம் பொறிக்கப்பட்ட நாணயம் ஹரித்வார்ல பார்த்தேன். அந்த மாதிரி தலைவர் கலைஞருடைய படம் பொறிக்கப்பட்ட அந்த 100 ரூபாய் நாணயம் தமிழ்நாட்டை மட்டும் இல்ல எடப்பாடி, காஷ்மீர் முதல் இமயமலைக்கு போ, காஷ்மீருக்கு போ, கன்னியாகுமரி வரை அத்தனை ஸ்டேட்ல எங்க பார்த்தாலும் இந்தியா முழுக்க அந்த காயின் இருக்கும். நீ வெளிநாட்டுக்கு இந்த 100 ரூபாய் காயின், கலைஞர் படம் பொறிக்கப்பட்ட 100 ரூபாய் காயின் ஒரு 50 காயின் எடுத்துன்னு போறேன்னா, வெளிநாட்டுல மணி எக்ஸ்சேஞ்ச் ஒரு சென்டர் இருக்கு, அங்க போய் இந்த 100 ரூபாய் காயின் கலைஞருடைய படம் போட்ட 100 ரூபாய் இந்தியன் காயின் கொடுத்தா ஃபாரின் காசு கொடுப்பான். எனவே உலகம் முழுவதும் இருக்கும், அதுல இந்தி இருக்குதான். எவ்வளவு பேர் கண்டுபிடிப்பார்? எல்லா காயின்ல தான் இந்தி இருக்கு, எல்லா காசுலயும் எல்லா நாணயம் இருக்குல்ல, எல்லாத்துலயும் இந்தி இருக்குங்க. அது யூனியன் கவர்மெண்ட்டுங்க, ஒன்றிய அரசுடைய மொழி என்ன, நேஷனல் லாங்குவேஜ் என்ன தெரியாது உங்களுக்கு? ஏதோ நீங்க ஏதோ BA படிச்சிருக்கீங்களா எடப்பாடி? நேஷனல் லாங்குவேஜ் என்னங்க? இந்தி நேஷனல் லாங்குவேஜ். நம்ம அதை ஏத்துக்கல, திணிக்காதான் சொல்றோம். இந்தி மொழி அறவே வேணான்னு எப்பவுமே யாரும் சொன்னது இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் 50 முழக்கங்களில் ஒரு முக்கியமான மொழிக்கும் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம். இந்தி திணிப்பை எதிர்ப்போம். இந்தி எதிர்ப்போம் சொல்ல, இந்தி திணிப்பு. அதுக்கு இந்தி இருக்கு, இந்திய ஸ்டாலின் ஆதரிக்கிறார். உண்மையிலே மண்டியில உங்களுக்கு மூலக தானே தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு காலை திருவெற்றூர்ல KPP சங்கர் இல்ல திருமண விழால கேட்டாரு, அருமையா கேட்டார். தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி, உங்களுக்கு மூளை இல்ல, களிமண் தான் இருக்கு. அதுல இந்தி இருக்கு, இந்தி ஆதரிக்கிறாங்க. இதெல்லாம் இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் சோசியல் மீடியாவில் இருக்கீங்கல்ல,
யோசிக்கணும். இப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த நாட்டுல முதலமைச்சரா இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு அப்போசிஷன் பார்ட்டி. இப்பதான் தெரியுது உங்களை மாதிரி அவங்க எல்லாம் ஏன் ஜெயலலிதா அமைச்சர்கள் அந்த அம்மா வச்சிருந்தாங்க. அம்மையார் செல்வி ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி போன்ற ஆட்கள், அங்க எல்லா கோஷ்டியும் அப்படிதாங்க. ஒரு சராசரி அறிவு கூட இல்லாம, மண்டையில மூளை கூட இல்லாம, களிமண் இருக்கிற மாதிரி ஆட்களை ஏன் அந்த அம்மா அமைச்சரா வச்சிருந்தாங்கன்னா, ரொம்ப அறிவாளியா வச்சுக்கன்னா இவன் நம்மளை காலி பண்ணிடுவான். ஒரு அரசியல்வாதி அப்படி திங்க் பண்ணுவாங்க. அதுலயும் ஜெயலலிதாவுக்கு சொல்ல தேவையில்லை. சர்வாதிகாரத்தின் உச்சக்கட்டத்தோடு தான் ஜெயலலிதா ஆட்சி நடத்தினார், கட்சி நடத்தினார். ஆனா அப்படிப்பட்ட அரசியல்வாதி தான் இந்த நாட்டுல இன்னைக்கு அவசியம். இப்ப கண்ட கண்ட நாயங்கள்லாம் பேசுது இல்ல, கண்ட கண்ட பண்ணிங்கெல்லாம் பேசுது இல்ல. இப்போ இப்படி நம்ம அந்த சர்வாதிகாரத்தை தான் எல்லாம் பேச மாட்டோம். நம்ம ஜனநாயக ஆட்சி நடத்துறோம், சமூக நீதி ஆட்சி நடத்துறோம். அதனாலதான் கண்ட கண்ட கந்தல்கள்லாம் பேசுது. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி ஆட்களை ஜெயலலிதா அமைச்சர்கள் வச்சிருந்தாங்க. இந்தியா சரி. இன்னொரு வார்த்தை அவர் கேட்கிறாரு, என்னன்னு கேட்டா, இதுக்கு என்னத்துக்கு நீங்க மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை ஏன் கூப்பிட்டீங்க? நீங்களே வெளியிட வேண்டியதான். இதுல இருந்து என்ன தெரியுது? பிஜேபியோட நெருங்குறது திமுக. எவ்வளவு பேர் கண்டுபிடிப்பா எடப்பாடி பழனிசாமி. எவ்வளவு பேர் கண்டுபிடி. ஒரு ஒன்றிய அரசு நடத்துற விழால கலைஞருடைய நாணயத்தை 100 ரூபாய், 100 ரூபாய், கலைஞருடைய 100 ரூபாய் அந்த நினைவு நாணயத்தை வெளியிடுறது ஒன்றிய அரசு வெளியிடுது. அதை வெளியிடுறதுக்கான உரிமை ஒன்றிய அரசு தான் வெளியிடணும். என்ன சொல்றது? ரூபா நோட்டு பிரிண்ட் பண்றது, காயின் பிரிண்ட் பண்றது எங்கன்னு கேட்டா வட மாநிலத்தை நாசிக்ல தான் அந்த ரூபா நோட் பிரிண்ட் பண்றான். அங்கதான் காயின் தயாரிக்கிறான். என்ன சொல்றது? நம்ம கோயிலுக்கு போறல, ஷீரடி சாய்பாபா கோயில், அந்த பக்கம் தான் நாசிக் இருக்கு, அங்கதான் ரெடி பண்றான். அதை ஒன்றிய அரசு தான் ரூபா நோட்டு இன்சார்ஜ் யாருன்னு கேட்டா ஒன்றிய அரசு தான் ரூபா நோட்டை பிரிண்ட் பண்ணும், காயினை தயாரிக்கிறது ஒன்றிய அரசு. அதனாலதான் மோடி அப்பப்போ நைட்டு 12 மணிக்கு ரூபா நோட்டு செல்லாது, 1000 ரூபாய் செல்லாது, 2000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்றாருல, அது அவன் கண்ட்ரோல் இருக்குது. அவன் தான் காயின் ரெடி பண்ணுவான், அவன் தான் வெளியிடுவான். சோ அவன் நடத்துற விழா இது, ஒன்றிய அரசு நடத்துற விழா. அதுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரார். அதையும் அவங்கள கூப்பிட்டீங்க. நீங்க கூட்டணி போயிட்டீங்களா? யாருக்கும் அடிமை திமுக கிடையாது. என்ன சொல்றது? அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்தது யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. இங்க அடிமை என்ற வார்த்தை திமுக அகராதியும் இல்லை, திமுக வரலாற்றிலும் அது எங்க தளபதி கிட்ட இல்லை. எங்க உரிமை, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். ஒன்றிய அரசு நடத்த நிகழ்ச்சியில ராஜ்நாத் சிங் ஒன்றிய சார்பா நடக்குதுன்னா சரி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் வரட்டோம்னு அவரு ஒரு 15 நிமிஷம் போங்கன்னு தான் சொன்னாராம் முதலமைச்சர் தலைவர் தளபதி ராஜ்நாத் சிங். ஒரு 15 நிமிஷம் போங்க அவரு சொன்னாராம் ராஜ்நாத் சிங். 15 நிமிஷமா? ஒரு நாள் இல்ல, 2 நாள் நான் வரேன். ஏன்னா கலைஞர் ஒரு மிகப்பெரிய தலைவர். கலைஞர் ஒரு மிகப்பெரிய தலைவர். எங்க ஆட்சியை ஜெயலலிதா நட்டாட்டுல விட்டும் போது எங்களை ஆட்சிக்கு கொண்டு உட்கார வச்சவர் வாஜ்பாயை 2வது முறை பிரதமராக்கினவர் கலைஞர், டாக்டர் கலைஞர். எங்களுக்குள்ள உங்களுக்குள்ள 1008 கருத்து வேறுபாடு, கொள்கை ரீதியாக கருத்து வேறுபாடு. நாங்கள் ஆரிய கொள்கை, நீங்க திராவிட கொள்கை. எங்களை கடுமையா எதிர்த்தீங்க. நாங்க ஒரு தொகுதி தமிழ்நாட்டில் ஜெயிக்கல, 40 தொகுதி தளபதி ஸ்டாலின் கூட்டணி ஜெயிச்சிச்சு. இன்னைக்கு வலிமையான எதிர்கட்சி நீங்க, 3வது பெரிய கட்சி இன்னைக்கு நாடாளுமன்றத்தை திமுக. எங்களை எதிர்க்கிறீங்க, அதெல்லாம் வேற. ஆனா கலைஞர் ஒரு சகாப்தம், அவர் ஒரு வரலாறு. அந்த நாணயத்தை வெளியிடுறதுல எங்க பிஜேபி கவர்மெண்ட் நாங்க பெருமையா கருதுறோம்னு ராஜ்நாத் சிங்கும் சொன்னாரு, மோடியும் சொல்லி வாழ்த்தினார். எங்களுக்கு மோடிக்காக அது வேற. அது ஒன்றிய அரசுன்றதுனால அவர் வந்தாரு, சிறப்பா பேசினார். என்ன பேசினார் பாத்தீங்களா? 14 வயசுல தொடங்கி கடைசி வரைக்கும் பேசினார். அவர் பெண்களுக்கு சொத்துல சமபங்கம் கொடுத்து தர்மபுரியில தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மகளிர் சுயதி கூட துவக்கத்துல இருந்து விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சதுல இருந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு அவர் பெற்று தந்த இடஒதுக்கீட்டுல இருந்து உண்மையான அவர் சொல்றார். யார்? ராஜ்நாத் சிங் சொல்றார், a social justice leader in our Indian politics, a social justice leader is டாக்டர் கலைஞர். ஒரு போராளி, ஒரு சமூக நீதி போராளி. இந்தியாவில் சமூக நீதி தலைவர் என்று சொன்னால் கலைஞர் ஒருவர் தான் சொல்ல முடியும். இந்தியாவில் சமூக நீதி போராளி என்று சொன்னால் கலைஞர் ஒருவரை தான் சொல்ல முடியும் என்று ராஜ்நாத் சிங் பேசுகிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசுகிறார். அவ்வளவு சிறப்பா பேசினா தளபதி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னார். சோ அவங்க நடத்தின ஒன்றிய அரசு விழாக்கு அவங்க வந்தாங்க. உடனே பிஜேபியோட கூட்டணி போயிட்டீங்களா? உங்களை மாதிரி அடிமன் நினைச்சிருக்கிறீங்களா? டேபிள் கீழே போய் சசிகலா காலில் விழுந்து சசிகலா காலை கெட்டியா போச்சுன்னு சசிகலா கால் இந்த பொடி முதலமைச்சர் பதவி பிச்சைன்னு போட்டுச்ச சசிகலா. எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பிச்சை போட்டுச்ச, அந்த மாதிரி பிச்சையா போட்டாங்க. எங்களுக்கு யாருகிட்டையும் கையேந்தி பழக்கம் இல்லை, திமுகக்கு கொடுத்துதான் பழக்கம். அதிகார பலத்தை தமிழ்நாட்டு மக்கள் தளபதிட்ட கொடுத்திருக்காரு, தளபதிட்ட கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன் எடப்பாடி பழனிசாமி போல் சசிகலா என்கின்ற ஒரு குற்றவாளியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி பிச்சை போட்டது அப்படி இல்லை. மக்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிற
மக்கள் தலைவன் எங்கள் தலைவர் தளபதி. அவரை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு எந்த தகுதி கிடையாது. உங்களுக்கு எந்த தகுதி கிடையாது. ஓகேவா? அவர் மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். அவரு போய் நாங்க போய் கூட்டணியா ஆதரிக்கணும்னு முடிவு பண்ண திமுக பகிரங்கமா ஆதரிக்கும். இந்த கள்ளத்தனமான உறவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இதுவும் இன்னைக்கு கால முதலமைச்சர் கல்யாணத்துல பேசின பேச்சு தான் நான் சொல்றேன். எங்க முதலமைச்சர் தலைவர் தளபதி ஆதரிக்கணும்னா திமுக பகிரங்கமா நேரடிக்கு நேரம் பகிரங்கமா ஆதரிக்கும். எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா பகிரங்கமா எதிர்க்கும். எங்களுக்கு இந்த கள்ளத்தனமா ஆதரிக்கிறது, கள்ளத்தனமா எதிர்க்கிறது, என்ன சொல்றது, இந்த அரசியல்ல குறுக்கு சால் ஓட்டுறது, இதெல்லாம் திமுக தெரியாது. புயல் மனத்தோடு போர்க்குணத்தோடு அரசியல் நடத்துகிற மிசாவை மிரள வைத்த எங்கள் தலைவன் தளபதிக்கு தெரியாது. அவர் கலைஞரின் மகன். கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்று கலைஞராக ஆட்சி செய்கிற தலைவன். புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கராக ஆட்சி செய்கிற தலைவன். தந்தை பெரியாராக ஆட்சி செய்கிற தலைவன். அறிஞர் அண்ணாவாக ஆட்சி செய்கிற தலைவன் எங்களுடைய தலைவர் தளபதி. எது இருந்தாலும் டைரக்ட் தான், இன்டைரக்ட் எல்லாம் கிடையாது. ஆதரிச்சா ஆதரி, எதிர்த்தா எதிரி. ஒன்றிய அரசின் விழா 3வது முறை இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்துடுச்சு. ஏதோ ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாங்க. பிரதமர் 3ஆம் முறை வந்துட்டாரு. பிரதமர் மோடி கலைஞர் மீது மரியாதை வச்சிருக்காரு. கருத்து வேறுபாடெல்லாம் வேற. போங்க, விழால சிறப்பா பேசுங்க. அந்த விழா சிறப்பா இருக்கணும். அவர் கலைஞர். திமுக நமக்கு ஆவாது, எல்லாம் விட்டுடு. கலைஞர் ஒரு தலைவன், ஒரு அவதாரம். மோடி தன்னை சொல்லிடுறார், நான் கடவுளின் அவதாரம். ஆனா உண்மையான ஒரு அவதாரம் யார் என்று கேட்டால், உண்மையான அவதாரம் யார் என்று கேட்டால், கடவுள் மறுப்பாளர், வாழும் வரை பெரியாரின் பெருந்தொண்டராகவே அண்ணாவின் தம்பியாக வாழ்ந்து வரைந்தாரே நாத்திகவாதி கலைஞர். அவர் ஒரு அவதாரம், திராவிட அவதாரம் கலைஞர். அதான் அவங்க பாராட்டினாங்க. உனக்கு எங்க எரியுது இதுல? நீங்க என்னத்துக்கு அவங்களுக்கு நீங்களே வெளியிட வேண்டியதானே? நாங்க பாஜகவோடு நாங்க ஆட்சியில் இருக்கும்போது கூட்டணி தான் இருந்தோம். எம்ஜிஆருடைய 100ஆண்டு நினைவு நாணயத்தை வெளியிடும் போது நாங்க யாரையும் கூப்பிடல, நான் தானே வெளியிட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஐயோ, நீ கூப்பிட்ட அவங்க உன்னை மதிக்கல. எடப்பாடி பழனிசாமி அவங்க மதிக்கல. 5 பைசா காசு மதிக்கல. முதல்ல ஒன்றிய அரசு மோடியா இருந்தாலும், நேற்றைக்கு போன பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கா இருந்தாலும், அமித்ஷாவா இருந்தாலும், நிர்மலா சீதாராமன் இருந்தாலும், யாரா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிய ஒரு மனிதனா கூட மதிக்கல. பாஜக நீங்க கூட்டணியில் இருந்தீங்கல்ல, அவங்க பிரதமர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு மனிதனாக மதிக்கல. பிஜேபி கவர்மெண்ட், ஒன்றிய அரசு ஒரு மனிதனாக மதிக்கல. அவங்க ஒண்ணு என்ன கணக்கில் வச்சிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபி? சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த சசிகலா காலில் வந்து சசிகலா கால் போட்ட பிச்சை முதலமைச்சர் எடப்பாடி, அந்த எடப்பாடியா வெளியே நிக்க சார், லேபர் தானே. அவங்க எடப்பாடி எப்படி பார்த்தாங்கன்னு கேட்டா, அவங்க எடப்பாடி பழனிசாமி நாம இல்லை, அவங்க பிஜேபி ஒரு லேபரா பார்த்தாங்க. டேபிள் கீழே போய் சசிகலா காலை பூஷணும் முதலமைச்சரான அவங்க கூப்பிட்டு நாங்க போறதா? போபா, அதை நம்ப முடியாது. அவங்களாம் ஒரு ஆளு, அதெல்லாம் ஒரு ஆட்சி, அதுக்கு நம்ப போறதா? ஏன்னா அதெல்லாம் திமுகவா, அதெல்லாம் கலைஞரா, அதெல்லாம் தளபதி ஸ்டாலினா? அந்த ஆளு ஒரு எடுபடி, நமக்கு பிஜேபிக்கு அவங்க எல்லாம் லேபர், நம்ம எல்லாம் ஓனர். லேபர் கூப்பிட்டு ஓனர் போறதா? ஓனர் தான் லேபரை கூப்பிட்டு வேலை வைக்கணும். லேபர் ஓனரை கூப்பிட்டு போக முடியாது. அவங்க உங்களை மதிக்கல, யாரும் வரல. கடைசி வெளி கெஞ்சி கூத்தாடி பார்த்தீங்க, கடைசியில எடப்பாடி நீங்களே வெளியிட்டீங்க. எம்ஜிஆருடைய நான் உண்மையிலே சொல்றேன், எம்ஜிஆர் மீது அதிக மரியாதை உண்டு தலைவர் தளபதிக்கு, எங்களுக்கும் உண்டு. அவர் எம்ஜிஆர் திமுகவிலே உறுப்பினராக்கியது தலைவர் கலைஞர், எம்ஜிஆரை நடிகராக்கியது தலைவர் கலைஞர், எம்ஜிஆரை திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக்கிய தலைவர் கலைஞர், மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சிறு சேமிப்பு குழு துணைத் தலைவராக்கியது டாக்டர் கலைஞர், மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அதிமுகவின் பொருளாளராக்கியது டாக்டர் கலைஞர். அதன் பிறகு அவர் வெளியே போனாரு. கலைஞர் எம்ஜிஆருடைய அரசியல் குருநாதர், எம்ஜிஆருடைய அரசியல் ஆசான் யார் என்று கேட்டால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். தலைவர் கலைஞரிடத்திலே கற்றுக்கொண்ட பாடம், அதிமுக கட்சி துவங்கினார், முதலமைச்சரானார். ஒரு தலைவர், மக்களால் புகழ்ந்தப்படுகிற போற்றப்படுகிற ஒரு மாமனிதர், இல்லைன்னு சொல்ல. எம்ஜிஆரை மதிக்கிறோம். ஆனா எம்ஜிஆருடைய 100ஆண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுத்து நீங்க கூட்டும் போது எம்ஜிஆருக்காக அவங்க வரலன்னு சொல்ல. எம்ஜிஆர் மீது மரியாதை. மோடி இப்போ எல்லா மேடையிலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேசினாரு. ஏடிஎம் கோட்டு வந்துடும் சொல்லிட்டு என்னத்துக்கு பேசினாரு? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட பாஜக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளரோட எல்லா பேனர்லயும் எல்லா நோட்டீஸ்ல அம்மையார் ஜெயலலிதா படம் போட்டாங்களே, ஏடிஎம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு. எம்ஜிஆர் யாரும் இங்க அவமதிக்கல. ஆனா கூப்பர் ஆள் யாருன்னு பார்த்தாங்க ஒன்றிய அரசு. கூப்பர் ஆள் எம்ஜிஆருடைய நாணயத்தை வெளியிடுறது கூப்பர் ஆள் யாரு? எடப்பாடியா? எடப்பாடியை போய் நம்ம ஒரு மனுஷனாவே கருதல. எடப்பாடி கூப்பிட்டு நம்ம யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து பிரைம் மினிஸ்டரோ இல்ல யூனியன் மினிஸ்டரோ ஒரு பிரதமரோ ஒரு ஒன்றிய அமைச்சரோ போறதால வர முடியாதுன்ட்டாங்க. வேணா டெல்லியில வேணா இருக்க சொல்விடா.
டெல்லியில இருக்கு சொல் விழா. டெல்லியில நம்ம என்ன நடத்தலாம்? தமிழ்நாட்டுல எடப்பாடி கூப்பிட்டு வர முடியாது. உன்னை மதிக்கல, 5 பைசா மனுஷனாவே அவன் மதிக்கல. அன்னைக்கு இந்த ஒன்றிய அரசு, பாஜக அரசு எங்களை பார்த்தோன்னு இப்படி கையெடுத்து கும்புறான். நாங்க வெற்றி செய்யறோம் பார்லிமெண்ட்ல, சனாதனத்தை ஒழிப்போம். அவன் கொள்கைக்கு எதிராக இருக்கிறோம் இந்த நிமிஷம் வரைக்கும். நேற்றுக்கு கூப்பிட்டோம், வந்தாங்க, கலைஞரை பாராட்டி பேசுனாங்க, அந்த விழாவோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாஜகவை நான் வழக்கமா எப்படி எதிர்ப்போமோ அப்படிதான் எதிர்ப்பான். அது அரசு விழா, இது கொள்கையில பாஜக எதிர்க்கல. நாங்க உறுதியா இருக்கிறோம். நீங்க அப்படி உறுதியா இருக்கிறீங்களா? எம்ஜிஆர் நாணயத்தை வெளியிடுறதுக்கு நான் தானே வெளியிட்டேன். அது எம்ஜிஆருக்கே கேவலம். மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு நினைவு நாணயத்தை நீங்க வெளியிட்டு அது மரியாதைக்குரிய எம்ஜிஆருக்கே அது ரொம்ப கேவலம். ஆமாங்க, அதிமுகவின் தீவிர தொண்டன் இன்னைக்கும் டீ கடையில உட்காந்துன்னு, ரோடு முக்கல் உட்காந்துக்குன்னு திமுக தொண்டங்கிட்ட சண்டை போடுறான் பார். கையில எம்ஜிஆர் படம் அந்த பக்கம் குத்தி நிற்பான், இந்த பக்கம் அம்மையார் செல்வி ஜெயலலிதா படம் குத்தி நிற்பான், ரெட்டையில சின்னம் குத்தி நிற்பான் பார். அவன் எம்ஜிஆருடைய 100ஆண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டு இருந்தா அந்த நாணயத்துக்கு ஒரு பெரிய மரியாதை. அவன் தான் உண்மையான அதிமுக. எதுவும் எதிர்பார்க்காம இன்னைக்கு அந்த அதிமுக தொண்டனை நான் ரொம்ப மதிப்பேன். இன்னைக்கு கூட அதிமுக கட்சி அடுத்து 2026 தளபதி ஸ்டாலின் இந்த நாட்டின் முதலமைச்சராக வரும் பொழுது அதிமுக தான் எதிர்கட்சியா வரணும். அதிமுக தொண்டம் கூட தான் நான் அரசியல் பண்ண விரும்புறேன். அதிமுக பேச்சாளர் கூட தான் நான் சமூக வலைத்தள சண்டை போட விரும்புறேன். எந்த சங்கிகளை கூடவோ இல்ல இந்த ஜாதி சண்டை விட்டு கலவரம் விட்டு இந்த மதவாத அரசியல், இந்த ஜாதி அரசியல் பண்றவனுக்கிட்டயோ இல்லைன்னா பிஜேபி கிட்ட RSS கிட்ட கூலி வாங்க மலத்தை சாப்பிடுற சீமான் போன்ற ஆட்கள்கிட்டயோ நாங்க சண்டை போட விரும்பல. அவெல்லாம் எங்களுக்கு ஈக்குவலே கிடையாது. எங்க கால் தூசி அவெல்லாம் சமம் கிடையாது. அதிமுக தொண்டை எங்களுக்கு சமம். அந்த அதிமுக தொண்டை எம்ஜிஆருடைய 100ஆண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டு இருந்தா அந்த நாணயத்துக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும். ஆனா அது வெளியிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஏன் நீ கூப்பிட்டோம் வரல, உன்னை மதிக்கல. ஆனா நாங்க பிரதமரை கூப்பிட்டு தான் பிரதமர் வந்திருப்பார். அவர் ரெடியா இருக்கார். பிரதமர் மோடி நம்மள முதலமைச்சர் ஸ்டாலின் கூப்பிட மாட்டாரா? நம்மள விளையாட்டுத்துறை அமைச்சர் ஃபியூச்சர் தமிழ்நாடு உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட மாட்டாரா? நம்மள திமுக நிகழ்ச்சி நம்மள கூப்பிட மாட்டாங்களா? ராகுல் காந்தி ஏன் கூப்பிடல? அது யூனியன் கவர்மெண்ட் விழாயா? ஒன்றிய அரசாங்கத்தின் விழா, ஒன்றிய அரசனுடைய விழா. அது யார் ராகுல் காந்தி கூப்பிடலன்னா அது திமுக நடத்துற நிகழ்ச்சின்னா நாங்க ராகுல் காந்தி தான் கூப்பிடுவோம். அவ்வளோ ராகுல் காந்தி மேல எடப்பாடி பழனிசாமி என்ன திடீர்னு பற்று? அடாடாடா, அவ்வளவு பேர் அரசியல்வாதி நீங்க எடப்பாடி பழனிசாமி ஏன் ராகுல் காந்தி கூப்பிடலாம்? அது எங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் பாராளுமன்றத்தில் நாங்கள் எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய நாளைய பாரதம் ராகுல் காந்தி தலைமையிலே தான் இன்றைக்கு நாங்கள் பாஜக ஆரிய கூட்டத்தை எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றத்தினுடைய அந்த மைய மண்டபம் இன்றைக்கு நடுங்குகிறது. பாராளுமன்றத்தில் சிம்ம சொப்பனமாக இருக்கிறோம். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோடு இணைந்து பணியாற்றுகிறோம். ராகுல் காந்தி தலைமையில் தான் நாங்கள் இங்க எதிர்க்கிறோம். பாஜக எங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நாங்க திமுக நடத்துற நிகழ்ச்சின்னா நாங்க ராகுல் காந்தி தான் கூப்பிடுவோம், சோனியா காந்தியை கூப்பிடுவோம். இது ஒன்றிய அரசு கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் வெளியிடுற நாணயம். மிஸ்டர் மடசாம்பிராணி, ரெஸ்பெக்டட் மடசாம்பிராணி, மண்டையில மூளை இல்லாம களிமண் இருக்கிற மிஸ்டர் அப்போசிஷன் பார்ட்டி லீடர், எக்ஸ் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மடசாம்பிராணி எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இது யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசாங்கம், சங்கி பாஜக அரசு, ஒன்றிய அரசாங்கம் நடத்துற விழா. அவங்க கலைஞர் நாணயத்தை வெளியிடுறது. நாங்க 3வது முறை ஆட்சிக்கு வந்துட்டோம். பாஜக எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இல்ல. இப்போ இந்த 3வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பாஜகவுடைய கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரலாறு வந்திருக்குது. கலைஞரின் 100ஆண்டு நினைவு நாணயத்தை எங்களுடைய அரசு வெளியிட்டதால் எங்க பாஜக அரசுக்கு பெரிய வரலாறு. அது நாங்களே வெளியிடுவோம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார். அது அவங்களுக்கு பெரிய வரலாறு, எங்களுக்கும் மகிழ்ச்சி. அது அங்க அந்த மேடையோட முடிஞ்சு போச்சுப்பா. இப்ப நின்னு ஆடுவோம். இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் வெற்றி செய்வோம். வர எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒரு சீட்டு பாஜக வராது. இதுல கரெக்டா இருக்கும். ஆனா உன்ன நம்ப முடியாது எடப்பாடி பழனிசாமி. அது உன்ன நம்ப முடியாது. அதனால பேசுறது எடப்பாடி பார்த்துக்கு. எதிர்கட்சினா பேச வேண்டிதான். ஜெயலலிதாவை வரைந்த தலைவரை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. நாங்க ஜெயலலிதா பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. நீங்க எல்லாம் அந்த முந்திரி கோட்டை இந்து பிந்து சிந்து அந்த ஜெயக்குமார் பேசுகிற பாரு, அந்த எல்லாம் கலைஞரை பத்தி பேசுறான் பாரு. அப்பதான் நாங்க அப்ப தேவையில்லாம நாங்க ஜெயலலிதா பத்தி பேச விருப்பம் இல்லை. ஜெயலலிதா பத்தி அந்த மாதிரி நாங்க என்ன அவங்கள பத்தி பேச இவ்வளவு பேசுறிய. தளபதி இன்னைக்கு காலைல கேட்டார் கல்யாணத்துல தெரிவிட்டூர்ல கேவி சங்கர் இல்ல விழால, நாங்க கலைஞருக்கு 100ஆண்டு விழா நான் நினைவு நாள் நடத்துறது நாணய வெளியிடத்துல விமர்சனம் பண்ற எடப்பாடி பழனிசாமி, கலைஞர் மறந்தவுடன் இரங்கல் கூட்டம், ஆயிரக்கணக்கான இரங்கல் கூட்டம் 6 மாசம் நடந்துச்சு. இன்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா படம் வச்சுன்னு சுத்துறீங்களா? நீங்க எல்லாம் ஏடிஎம்கேக்காரெல்லாம் சுத்துறீங்கல்ல, தொண்டனை விடு. நான் எடப்பாடி பழனிசாமி நீ தானே இந்த கட்சிக்கு போச்சுறாரு, படம் வச்சுன்னு சுத்துறீங்களா? அந்த அம்மா இறந்துச்சே, எத்தனை பேர் வாழ்வு கொடுத்தாங்க? எத்தனை பேருக்கு அந்த அம்மா வாழ்வு கொடுத்தாங்க? எத்தனை பேர் நீங்க நீங்களா ஒரு ஆளா இருக்கிறீங்க? அந்த அம்மாக்கு யாருன்னா ஒரு நினைவு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்திருப்பீங்களா? நான் கேட்கறேன். இதுக்கு பதில் சொல்ல எடப்பாடி பழனிசாமி.
அம்மையார் செல்வி ஜெயலலிதா மறைந்ததுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்திருப்பீங்களா? நான் வாய்க்கிலேயே பேச வட்டீங்க. பேசணும்னு பேசுறது இல்ல, கொஞ்சம் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து வாய்ப்பு இல்லை. ஒரு ஆபரேஷன் எங்கன்னா போய் ஸ்கல்ல திறந்து, எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆபரேஷன் எங்கன்னா போய் ஆபரேஷன் பண்றது, ஸ்கல்ல திறந்து அந்த மூளையில நிறைய களிமண் சேர்ந்து அந்த களிமண் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு மூளையை சுத்தமா சர்ஃப் போட்டு இல்ல சபீனா போட்டு இல்ல டட்டாயில் போட்டு என்ன சொல்றது எதனா போட்டு நல்லா கழுவி சுத்தமா வச்சுன்னு வாங்க. அப்பயாவது பார்க்கலாம் நாகரிகம் வருதான்னு சொல்லிட்டு. என்ன சொல்றது, கலைஞனுடைய அந்த 100 கலை தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயத்தை பத்தி விமர்சனம் பண்றவங்க எல்லாம் மனுஷனே கிடையாது. அவன் சீமான், அவனை நான் என்ன சொல்லிட்டோம், நீங்களே சொல்ல என்ன சொல்லிட்டான் அவனை அவன் சொல்றான் செல்லா காசான்றான், பிஜேபியுடைய பிடிமிங்கிறான். இவனெல்லாம் என்ன சொல்றது நம்ம? அவனை போலீஸ் விட்டு வச்சுக்குது. அவர் திருச்சியினுடைய எஸ்பி வருண் சார் அவர் குடும்பத்தை கேவலமா பேசியிருக்கான். அவங்க வீட்டுல ஒரு பெண்களை பத்தி, குழந்தைகளை பத்தி, வயதான பத்தி கேவலமா பதிவு போடுறான் பேஸ்புக்ல. போட்டம் போற நாம் தமிழர் கட்சி. இப்ப கேட்டா அந்த போட்டவங்களும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டான். எப்படி இது பார்த்தியா? சொந்த கட்சிக்காரன் திருச்சியினுடைய எஸ்பி வருண் இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சார். ரெஸ்பெக்டட் திருச்சி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வருண் சார் இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. இவன் போலீஸை பத்தி கேவலமா பேசுறான். சீமா நான் ஒண்ணுக்கு மணி எட்டி பாக்குறாங்கன்னு சொல்லி பேசுறான். என் போன் எடுத்து பாரு பேசிருப்பான், உங்களதான் பேசிருப்பாங்க. நோட்டீஸ் அனுப்பிச்சார் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை. இந்த பையன் இந்த புறம்போக்கு கண்டவனுக்கு பிறந்தவன் எவன் சிலோ போட்டுனுக்கிற இந்த பொறிக்கு பையன் குடிகாரன் இந்த பையன் போலீஸை அட்டாக் பண்றான், கேவலமா பேசுறான், அநாகரிகமா பேசுறான். நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. அதுக்கு எஸ்பி வருண்குமார் திருச்சி வருண்குமார் குறித்து ரொம்ப கீழ்த்தரமா சோசியல் மீடியால கிண்டல் பண்ணானுங்க. எல்லாம் சீமான் கூட இருக்கிறவங்க. இப்ப என்ன சொல்லிட்டான், அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லட்டா. சொந்த கட்சிக்காரனை காட்டி கொடுத்துறான் பாத்தியா? அவன் யாரா அவன் அப்படியே மாத்தி பேசுவான். அவன் கலைஞருடைய நாயம் செல்லா காசுன்றான். இவன் ஒரு செல்லா காசு. என்னது என்ன பண்றது இந்த பொறிக்கு பையன்? அவன் ஒரு பொம்பளை பொறிக்கு குடிகாரன் நாயி. என்ன சொல்ற பரதேசி, நல்ல பிறப்பு கிடையாது, யாருக்கோ பிறந்து யாரையும் சிலோ போட்டுக்கிறவன். அந்த மாதிரி பையன்லாம் அப்படிதான் பேசுவான். எடப்பாடி பழனிசாமி கேட்கறேன், நீங்களும் சீமான் ஒன்னா? மிஸ்டர் எடப்பாடி, நீங்களும் சீமான் ஒன்னா? சீமான் பேசுற மாதிரி உங்களை பேசுறா? இல்ல இப்போ 4 நாளைக்கு முன்னால வெற்றி செஞ்சேன் அவங்கள மாதிரிலாம் உங்களை மாதிரி உங்களை பேசுற எடப்பாடி வேணாம். நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு முதலமைச்சரா இருந்தீங்க, நாகரிகமா பேசுங்க. அவ்வளவு பெரிய தலைவர், 95 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்த தலைவர். உங்க அம்மா ஜெயலலிதாவே ஒரு இடத்துல கலைஞரை பாராட்டுறாரு தெரியுமா? சட்டமன்றத்தில் எல்லா கட்சி வரலாறு பேசும்போது, கலைஞரை பத்தி பேசும்போது, திமுக என்று சொன்னால் மொழி போராட்டத்தில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு, அதுல கலைஞர் 14 வயதிலே மொழி போராட்டத்தில் பங்கேற்றார் அப்படின்னு திமுக பத்தி சட்டமன்றத்தில் ஜெயலலிதா பேசிருக்காங்க. எனவே எடப்பாடி பழனிசாமி வாய் விடாதீங்க, நாகரிகமா பேச கத்துக்குங்க. மண்டியில மூளை இல்லைன்னா என்ன சொல்றது, மூளையில ஏதோ கலந்துருக்குது, களிமண் கலந்துருக்கு. ஆமா, மண்டியில மூளையில களிமண் கலந்துருக்கா. நல்லா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஸ்கல்ல ஓபன் பண்ணி சுத்தமா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு எதனா கழுவி மூளை வச்சுன்னு அரசியல் பண்ண வாங்க. கலைஞரை பத்தியோ தளபதியை பத்தியால எதிர்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவ்வளவு பெரிய தலைவர் நீங்க எடப்பாடியும் கிடையாது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு என்ன சொல்றது, எங்களுக்கும் பேச வரும். எனவே தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம், அந்த 100 ரூபாய் நினைவு நாணயத்தை வெளியிட்டு நேற்றைக்கு அந்த மேடையிலே உண்மையிலே பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நன்றாக பேசினார். எங்களுக்கு மகிழ்ச்சி. அதோட அவங்களுக்கு இந்த உறவு முடிஞ்சு போச்சு அந்த மேடையோட. இப்போ நாங்க அரசியல் பண்ண போது எங்களுக்கு திராவிட கொள்கை அவங்க நேத்தோட அந்த மேடையோட அவங்களுக்கு எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இனி எங்க அரசியல் நாங்க பிஜேபியை கடுமையா எதிர்ப்போம், நேருக்கு நேரா எதிர்ப்போம். அதனால எடப்பாடி அதை பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.